மாயம். நீங்கள் நினைத்து பாருங்கள், உலகத்தில் சுமார் 800 கோடி மக்கள் தொகை இருக்கிறது. நமது இந்தியாவில் 150, சீனாவில் 145 கோடி, கிட்டத்தட்ட 300 கோடி நம்ம இரு நாடுகளிலும் இருக்கிறது. மீதி மற்ற நாடுகளில் 500 கோடி, கிட்டத்தட்ட 800 கோடி மக்கள், 1600 வலதுகை இடதுகை மற்றும் இருக்கிறது. இந்த கைரேகை ஒருவருடைய ரேகை, மாண்புமிகு நிதிஷ்குமார் பீகார் முதலமைச்சர் இருக்கிற ரேகை எனக்கு கிடையாது. என்னுடைய கைரேகை அவருக்கு கிடையாது. என்னுடைய கைரேகை அமெரிக்க ட்ரம்ப்புக்கு கிடையாது. அமெரிக்க ட்ரம்ப்போட ரேகை ஜப்பான் அதிபருக்கு கிடையாது. மாண்புமிகு மோடி அவருடைய ரேகை மாண்புமிகு ஸ்டாலினுக்கு கிடையாது. ஸ்டாலினுடைய ரேகை அவர் குடும்பத்திற்கு யாருக்கும் கிடையாது. அவர் குடும்பத்தினுடைய ரேகை உலகத்தில் யாருக்கும் கிடையாது. ஆக இந்த கைரேகை இயற்கை எவ்வளவு அதிசயம் பாருங்கள். 1600 கைரேகைகளில் ஒவ்வொன்றும் ஒரு வித்தியாசம். நம்பர்கள் ஏதாவது ஒன்று பூட்டுக்கள், நீங்கள் இப்போ ஒரு கடையில் வாங்கினால் 15-20 பூட்டுக்கள் வாங்குங்கள். அதில் 5 பூட்டுக்கள் ஒரே சாவியில் வேலை செய்யும். நான் பார்த்திருக்கிறேன் அனுபவ ரீதியாக. ஆனால் மனிதர்கள் செய்யக்கூடியவர்கள் கைரேகைகள் ஒருடைய இந்தியாவில் இருக்க 150 கோடி மக்களுடைய கைரேகை 150 கோடி வித்தியாசங்கள் கொண்டது. எனது கைரேகை என் மகனுக்கோ மனைவிக்கோ எனது தோழிக்கோ தோழனுக்கோ நண்பர்களுக்கோ அரசியல்வாதிகளோ யாருக்கும் கிடையாது. எவ்வளோ ஒரு அதிசயமான ஒரு விஷயங்கள். நாம் சிட்டுக்குருவிகள் பறப்பதை பார்த்திருப்போம். நம் கண்களுக்கு அவை கூட்டமாகத்தான் பறக்கும். 100, 200 சிட்டுக்குருவிகளாக பறக்கும். நமக்கு எல்லாமே ஒரே அளவில், ஒரே கலரில், ஒரே மாதிரியான நினைக்கும். ஆனால் அவைகள் ஜோடி ஜோடியாக பறக்கும். கிட்டத்தட்ட ஒரு 200 சிட்டுக்குருவிகள் 100 ஜோடிகளாக பறக்கும். 200 முகபாகங்களை கொண்டது. ஆனால் நமக்கு தெரியாத, அவங்களுக்கு தெரியும். ஏன் தேனி கண்ணுக்கு சிறிய கண்ணுக்கு தெரியாத அந்த தேனிக்கு தனித்தனி முகம் உண்டு. மலர்கள் அதற்கு தனித்தனி முகம் உண்டு. எவ்வளவு அழகாக இந்த இயற்கை படைத்திருக்கிறது பாருங்கள். எனது ரேகை இந்த உலகத்தில் யாருக்கும் இல்லை. மோடியின் ரேகை உலகத்தில் யாருக்கும் இல்லை. உங்களுடைய ரேகை யாருக்கும் இல்லை. இயற்கை ரசியுங்கள், இயற்கை பாதுகாப்போம். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இயற்கையோடு மீண்டும் இயற்கை பற்றி ஒரு செய்தியோடு வருவோம். பாண்டிச்சேரி கிங் நியூஸ் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கருத்துக்களை தெரிவிக்கலாம்.